இந்த வீடியோவில் கேன்வா அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி எப்படி உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து பில்ட் பண்ணுறேன்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணுறல அப்படின்லாம் பரவாயில்ல, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜஸ்ட் கேன்வான்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் கேன்வா ஆப்பை லாகின் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜிமெயில் யூஸ் பண்ணி கேன்வாவை லாகின் பண்ணிக்கோங்க. கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் லேப்டாப்பில் யூஸ் பண்ணீங்கன்னா லேப்டாப்பில் canva.com போய் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மேலே இடத்துல சர்ச் யுவர் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல போய்ட்டு ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம் மாடல் வரும். ஃப்ரெஷர் ரெஸ்யூமா, ஸ்டூடெண்ட் ரெஸ்யூமான்னு உங்களுக்கு இதில் எந்த ரெஸ்யூமேனு செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ 4th இருக்குது பாருங்கள், ரெஸ்யூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இந்த ரெஸ்யூம்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெஸ்யூமே எல்லா இன்டர்வியூஸ் கொண்டு போகிறாங்க. அப்படி பண்ணாதீங்க. எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கோ அந்த ஜாபுக்கு தகுந்தாப்பில் உங்களோட ரெஸ்யூம் மாற்றிங்க. இப்போ கம்பேக் டு டாபிக் வரும். இங்கே இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இருக்கும். இதில் எந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு இப்போ ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்து அந்த ரெஸ்யூம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ChatGPTன்ற டூலை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இப்போ இந்த ரெஸ்யூமில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. மேலே அவரோட பேர் இருக்கா, இவரோட பேரை தூக்கிட்டு நம்ம பேர் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நம்ம பேர் விவேக் குமார் என்னுடைய பேர் ஆக்கிக்கிறேன். இப்போ கீழே இதுவே அவருடைய ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. இவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் தூக்கிட்டு நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிச்சுன்னா ஜஸ்ட் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா, இந்த ஒரு பட்டன்ஸ் கொடுத்துட்டு அகெயின் உங்கள் லேப்டாப்லேருந்து உங்களுடைய உங்கள் மொபைல்லேருந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரெண்டாவதாக இருக்கு பாருங்கள், அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரிக்கு இப்போ என்கிட்ட எந்த ஃபோட்டோவும் இல்லை. ஸோ நம்மளுடைய சேனலோட லோகோ வந்து நான் இப்போ கொடுத்துக்கிறேன். அப்போ அவர் இது போய்ட்டு லோகோஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைடு அபவுட் மீன்னு சொல்லிட்டு ஒரு 4 வரி இருக்குது. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல எழுத தெரியாது. அந்த மாதிரி நேரங்கள் நம்ம என்ன சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ChatGPTன்னு ஒரு டூல் இருக்குது. உங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் லாகின் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ChatGPTன்னு கொடுத்துட்டு ChatGPTயில் உங்களுக்கு என்ன அபவுட்டஸ் வேணும். உதாரணத்துக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணுறேன்னா இங்கே ChatGPTயில் போய்ட்டு ரைட் 3 lines about us for resumes in digital marketing. அதாவது ChatGPT பொறுத்தவரை என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாக கொடுக்கணும். நீங்கள் அரைமுறையமாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அரைமுறையமாக கொடுக்கும். உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக டைப் பண்ணிட்டீங்கன்னா ChatGPT உங்களுக்கு தெளிவாக கொடுத்துரும். இப்போ ChatGPT லாகின் பண்ணிட்டு இங்கே நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாக கொடுப்போம். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டாக எனக்கு 2 லைன் வந்து ரெஸ்யூம்ஸ் வந்து டைப் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கேன் அபவுட் டெக்ஸ்ட் இதில். ஸோ ChatGPT பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஒரு இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெடி பண்ணி கொடுத்துருச்சா, ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்றதை படிங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரங்காண்டி ஜஸ்ட் இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு அகெயின் கேன்வாக்குள்ளே போய்ட்டு நமக்கு எந்த இதோட ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த அபவுட் செக்ஷனை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த இருக்கு பாருங்கள் டெக்ஸ்ட்டு, அதை தூக்கிட்டு நமக்கு இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்படி ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ண அபவுட் டெஸ்ட் இங்கே கொண்டு வந்தாச்சு. அதை அப்படியே கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணால் போதும், மேலே ஏறிடும். ஓகேங்களா? இங்கே டெக்ஸ்ட்டை சுருக்கன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஓகேங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்றா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் எடிட் பண்ணால் ஃபோன் நம்பர் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிடும். அதே மாதிரி கீழே இமெயில் ஐடி வேணும்னா இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி ஆட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லொக்கேஷன் எதுவோ அதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும். எஜுகேஷனல் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இப்போ வந்து 1 பேஜில் ரெஸ்யூம்ஸ் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு அனதர் பேஜ் வேணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த ரெஸ்யூமில் கிளிக் பண்ணி மேலே அந்த டெலிட் பக்கத்தில் ப்ளஸ்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், இதை கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் பேஜ் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் அந்த டூப்ளிகேட் பேஜில் போய் எடிட் பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் வரணுமோ அது எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் எடிட் பண்ண ரெஸ்யூம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய ரெஸ்யூம்ஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அடுத்து எடிட் பண்ணணும்னு நினச்சேன்னா கூட இந்த கேன்வான்ற அப்ளிகேஷனில் போனீங்கன்னா லெஃப்ட் சைடு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் பண்ண இந்த ரெஸ்யூமோட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த ரெஸ்யூமை திரும்பவும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் இந்த ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து லாஸ்ட் கார்னரில் போயிட்டு இந்த டவுன்லோடுன்ற சிம்பிளை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணணும், அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வேணுமா, பிஎன்ஜி வேணுமா, எது வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டு இங்கே டவுன்லோட்ஸ்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் டவுன்லோடு சிம்பிளில் கிளிக் பண்ணிட்டேன்னா போதும், டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்னேன் பாருங்கள், ஒன்ஸ் ரெடி பண்ணி முடிச்சாச்சு, எடிட் பண்ணி முடிச்சாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா எப்படி பண்ணுறேன்னு இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஒன்ஸ் ரெஸ்யூம் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி பேக் ஸ்க்ரீன் பண்ணால் இந்த லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துட்டு கேன்வா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேன்வாவோட ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். அதாவது ஃபஸ்ட்டு கேன்வா லாகின் பண்ணி வந்தோம்ல அந்த பேஜுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? இப்போ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹோம் பக்கத்தில் 2வது ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுவரை என்னென்ன எடிட் பண்ணுறீங்க அது எல்லாமே காமிக்கும். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்ம பண்ண ரெஸ்யூம்ஸ் காமிக்குது பாருங்கள். ஒன்ஸ் திரும்ப இந்த ரெஸ்யூமை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப எடிட் டெம்ப்ளேட் கொடுத்து இந்த ரெஸ்யூம்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நீங்கள் திரும்ப பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோ ரிலேட்டட் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுற ரிலேட்டட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் கேன்வான்ற சாஃப்ட்வேரை பற்றி நிறையா கற்றுக்கணும், இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.